ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் தென் அந்த ப்ராஜெக்ட்டோட கொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. 2 வீக்ஸ் பிஃபோர் நாங்கள் திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டோட கிளைண்ட் அண்ட் தென் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருந்த ப்ராஜெக்ட் கொட்டேஷனும் அண்ட் தென் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷனும் ரொம்ப டீட்டெயில்டாகவும் கிளியராகவும் இருந்ததுன்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃபான வீடியோ இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃபாக இல்லாமல் இந்த மாதிரி 3 காலம்ஸில் டைப் ஆஃப் ஒர்க், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் காலம்ஸில் என்னென்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதில் சிமெண்ட்னா என்ன கோட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். டோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ப்ரைஸில் நம்ம போடணும், அண்ட் தென் ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எந்த பாத் ஃபிட்டிங்ஸ்லாம் என்ன ப்ரைஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. இது எதனாலனா நம்ம கம்ப்ளீட் பில்டிங்கும் கம்ப்ளீட்டாக எஸ்டிமேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தனித்தனியாக அந்த மாதிரி மென்ஷன் பண்ண முடியுது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸுக்கு மேலே அடிஷ்னல் ஒர்க், அதாவது சம்ப், செப்டிக் டேங்க், இது எல்லாமே தனித்தனியாக எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி டோட்டல் எஸ்டிமேட் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் இதில் ஃபைனலி பார்த்திங்கன்னா டீட்டெயில் ப்ராஜெக்ட் எஸ்டிமேட்னு ஒரு பிரேக்கப் கொடுத்துருப்போம். அதாவது பில்டிங்குள்ளே நடக்கிற ஒர்க்கும் அடிஷ்னல் ஒர்க்ஸும் எவ்வளோ வருது, அதோட ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதில் கொடுத்துருக்கிற காஸ்ட்டை தவிர வேறு எதுவும் ஹிடன் காஸ்ட்டோ எக்ஸ்ட்ரா காஸ்ட்டோ வராதுங்கிறத நாங்கள் அவங்களுக்கு அஷ்யூர் கொடுத்துருவோம். தேங்க்யூ.